பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். சரோவரத்தில் நின்று கொண்டு யக்ஷன் கேட்கின்ற கேள்விகள் அனைத்திற்கும் தர்மராஜன் அற்புதமான பதில்களை சாஸ்திர ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் தான் கற்ற அனைத்து பதில்களை அற்புதமாக நமக்காக கூறிக்கொண்டிருக்கிறார். இது யக்ஷனுக்கு ஆக வேண்டியதா தர்மராஜனுக்கு ஆக வேண்டியதா அப்படின்னு பார்த்தா, இதை படித்து கொண்டிருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரது வாழ்க்கைக்கும் உபயோகமாக இருக்க வேண்டும் இந்த யக்ஷ பிரஸ்னம். இப்போ என்ன கேள்வி பார்த்தோம்னா, ஸ்தைரியம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்து தைரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸ்தைரியம்னா தான் கொண்ட கொள்கையில் ஸ்திரமாக இருப்பது. அதாவது ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்திற்காக நம்மளுடைய கொள்கையை விட்டு கொடுக்காமல், நாம் ஒன்று நினைச்சா அதை எந்த காரணத்தை கொண்டும் எதிலிருந்தும் அந்த வழுவாது அதை செய்து முடிப்பவன் எவனோ அந்த ஸ்தைரியம். அடுத்து தைரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு, தைரியம்னா எதைதோ தைரியம்னு சொல்றாங்க. நம் இந்திரியங்களை எவரால் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடிகிறதோ அவன் தைரியசாலி. இந்திரியங்கள் போகும் படியே நாமும் பின்னால போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமில்ல, அது இழுத்த இழுப்புக்கெல்லாம் நாம போனா அது தப்பில்லை. நம் கண்ட்ரோலில் அந்த இந்திரியங்கள் இருக்கும்படி வாழ தெரிந்தவன் தைரியமானவன் அப்படின்னு மகாபாரதம் சொல்றது. சரி, அடுத்து ஸ்நானம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸ்நானம்னா ஏதோ தேகத்தில் அழுக்குகள் இருக்கிறது, காலையில் போனவுடனே அற்புதமாக அந்த நீரில் ஸ்நானம் பண்ணி கம 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 அப்படி இதுதான் ஸ்நானமா அப்படின்னா இல்லை. இப்போது தேகத்தினுடைய அழுக்கை போக்குவது அப்படின்னு ஒரு யதார்த்தமாக நடந்துட்டுருக்கு. ஆனால் மனதில் பலவிதமான அழுக்குகள் இருக்கின்றன. நம் எண்ணங்கள் சுத்தமாக இருக்கிறதா பாருங்க. மற்றவரை பற்றிய என்ன சொல்றது அந்த பரிசோதனை, இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று பலவிதமான கருத்துக்களை நம் மனத்தில் நிறைய ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் நல்லவனா நான் கெட்டவனா, இந்த ஓட்டம் எப்பவுமே நம்மளால செய்ய முடியறதில்லை. ஏன்னா நம்மை பற்றி சிந்தித்தால் ரொம்ப பயமா இருக்கு. அதான் உள்முக பிரயாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மை பற்றி நாமே சிந்திப்பது, நம் மனதில் என்னென்ன இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய அந்த துர்விஷயங்கள் என்ன என்ன என்பதனை பரிசோதிக்க வேண்டும். ஆனால் பரிசோதிக்க பயமா இருக்கு. இப்போ இதை சொன்னா இல்லையான்னு தெரியல. பரீட்சையில் ஒரு வருடம் படித்தவர்கள் 2.5 மணி நேரம் அற்புதமாக அந்த விடை தாள்களை எழுதி அந்த டீச்சர் சொல்வாங்க என்னென்ன, ஒரு தடவை திருப்பி பாருங்க. நாம படித்த பேப்பரை நம்மாலேயே திருப்பி பார்க்க முடிவதில்லை. அதுக்கு தான் டீச்சர் இருக்கார் இல்லையா? அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் இதுவரை கடந்து வந்த பொழுது என்னென்ன தவறுகள் செய்தேன் அப்படிங்கிறது மனசாட்சி உறுத்துது. சுய பரிசோதனை செய்யும் பொழுது நாம் செய்ததை நம்மாலேயே ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இதுதான் உண்மை. ஆனால் அதிகமான நேரம்தான் மற்றவர்களை பற்றி சிந்தித்தே அவர்களை பற்றி பேசியே நம் பொழுதை கழித்து விடுகிறோம். அப்போ நிஜமான ஸ்நானம் என்பது என்று கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏதோ கமகமான தண்ணி ஊற்றிட்டு சோப்பு தேய்ச்சிட்டு கமகமான வர்றதா அப்படின்னு கேட்டால், மனது முழுக்க குரோதங்கள் பொறாமைகள், அதான் காம குரோத லோப மத மாத்சரியம்னு இந்த 6 விதமான நோய்கள் நம் மனதை ஆட்டுவிக்கின்றன. அப்போ
இவ்வளவு அழுக்குகளை வைத்துக்கொண்டு நான் ஸ்நானம் செய்தாயிற்று அப்படின்னு சொன்னா இது நிஜமான ஸ்நானம் அல்ல என்று மகாபாரதம் எச்சரிக்கிறது. சரி, சதா சர்வ காலமும் இறைவனுடைய ஸ்மரணையை செய்ய வேண்டும், அது ஸ்நானம். அந்த ஸ்மரணை செய்யும் போதோ பூஜை செய்யும் போதோ பேசக்கூடாது. பேசக்கூடாது அப்படின்னா இப்போ சாப்பிடும் போது பேசிட்டே சாப்பிடுவாங்க, அது தவறு அப்படிங்கிறாங்க. இந்த உணவை கொடுத்தவன் இறைவன், அவனுடைய நாமம் சொல்றான், அவனுடைய ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஆனா தேவையற்ற விஷயங்களை பேசிக்கொண்டு உணவு உண்பதும் இறைவனுடைய பூஜை செய்வதும் நிச்சயமாக நம்மளுடைய மனதின் அழுக்கை வெளிப்படுத்தக்கூடியது. அப்போ ஸ்நானம் என்றால் மன தூய்மை, அகத்தூய்மை, புற தூய்மை அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம தேகத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு எந்த அளவுக்கு நினைப்பு இருக்கிறதோ அதே அளவு நம் மனதையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதானே இறைவன் அங்கு தங்குவான். அப்போ ஸ்நானம் என்றால் அகத்தூய்மை அப்படின்னு தர்மராஜன் அற்புதமான பதில் சொல்லியிருக்கிறார். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானம் என்றால் என்ன, இதுதான் கேள்வி. அதாவது வந்துங்க சார், செல்வந்தர், அவர்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, செல்வம் இருப்பவர்கள்லாம் தானம் செய்கிறாங்களான்னா இல்லை. அதில் ஏதோ ஒருவர் இருவர் நிச்சயமாக நல்ல மனம் படைத்தவர் இருக்கத்தான் செய்கிறார்கள், அவர்கள் தானம் செய்கிறார்கள், ரைட். அப்போது உங்களுடைய கேள்வி என்னன்னா, சார் என்கிட்ட எந்த செல்வமும் இல்லை, நான் தினசரி என்னுடைய அந்த செலவுகளுக்கே நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப தடுமாட்டிகிட்டு இருக்கேன், ஆனால் தானம் செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்களே, என்னுடைய நிலைமை என்ன, நான் என்ன செய்ய? பாருங்க, உயர்ந்தது எது அப்படின்னு பார்த்தா அபயதானம் அப்படின்னு இந்த இடத்துல மகாபாரதம் சொல்கிறது. அபயன்னா ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு சிரமம்னு ஒருவன் நம்மக்கிட்ட வந்து அதை சொல்லிட்டு இருக்கிறச்சு, என்னால் உதவ முடியாது, என்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை அப்படின்னு சொல்கிற அல்ல. நீ ஏன் கவலைப்படுற, நான் இல்லை, எல்லாம் சரியாயிடும், தைரியமா இரு, பார் இதுக்கு ஏதாச்சும் காசு வேணுமா? இந்த மாதிரி சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை பல நேரம் பல மனதை துளிர்த்தெழிய செய்யும். அந்த மனதில் நம்பிக்கையை குறைந்து இந்த மாதிரி விசாரம் பண்ணி யார் ஒருவர் ஆதங்கத்தோடு அவனுடைய கஷ்டங்களை நம்மிடம் பகிரும் பொழுது பல நேரம் நீங்க சொல்ற ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். மாறாக, ஆமா நீ நிறைய தப்பு பண்ணியிருக்க, அதை அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவனுடைய மனதை வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சறதுன்னு அந்த மாதிரி என்னைக்குமே சொல்லக்கூடாது. ஆண்டவன் இருக்கான், நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வார்த்தைகளை கொடுப்பது, இதுக்கு பேர் அபயதானம் அப்படின்னு சொல்றாங்க. இருப்பதிலேயே மிக 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 உயர்ந்தது. சரி, அது போக நிறைய விஷயம் சொல்லுவாங்க. என்னதுன்னா, ஒரு வாழ்க்கையையோ ஒரு கஷ்டங்களையோ அப்படி நகர்த்தணும்னா ஒருவரால் முடியுமா அப்படின்னா பாருங்க, நமக்கு பல பேரை நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். நாமே எழுந்து நடந்து ஒரு வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்துவிட முடியுமா அப்படின்னா இல்லை. பிறக்கும் பொழுதே தாயினுடைய உதவி தேவைப்படுகிறது. தந்தை வளர்க்கும் பொறுப்புக்கு ஆளாகிறார். இது போக அண்ணா, வித்தையை கொடுக்கக்கூடிய குரு, நோய்வாய்ப்படும் போது வைத்தியர், இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நாம் ஒருவரிடம் இருந்து தானமாக பல விஷயங்களை பெறுகிறோம். அன்பை பெறுகிறோம், அறிவை பெறுகிறோம். அந்த மருத்துவர் மூலமாக அந்த நோய்வாய்ப்படும் பொழுது அந்த வைத்தியத்தை பெறுகிறோம். அந்த தக்க சமயத்தில் யார் ஒருவர் நமக்கு உதவி செய்கிறாரோ அது எல்லாமே நாம் தானமாகத்தான் பெறுகிறோம். ஆச்சுங்களா? ஆனால் இவ்வளவு தானமாக பெற்றதற்கு உண்டான கடனை இதை எப்பொழுது தீர்ப்பது? தானம் பெறுவது சுகம்தான், தானம் கொடுப்பது அதைவிட சுகம்தான். ஆனால் என்றேனும் ஒரு நாள் உங்க மனதில் என்ன இருக்கணும்னா, நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோமே, சரி இந்த கடனை நான் என்று தீர்க்கப் போகிறேன் என்கின்ற எண்ணம்
சத்பாத்திரர்களிடம் வர வேண்டும். இன்று எனது நிலைமை அவர் கொடுக்க நான் பெரும்படி வாழ்க்கை அமைந்திருக்கிறது. சரி, என்றேனும் ஒரு நாள் இறைவனுடைய அருளினால் நானும் முன்னேறி செல்வங்களை பெற்று இதை நாளும் மற்றவர்களுக்கு ஈய அந்த ஒரு சூழ்நிலையை இறைவா நீ உருவாக்கி கொடுத்து பாருங்கள். அதில் எவ்வளவு ஆனந்தம் இருக்கின்றது என்பது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரி, அடுத்து யக்ஷன் பலவிதமான கேள்வி கேட்கிறான். பண்டிதர் அப்படிங்கிறவங்க யார்? நிறைய படித்தவர்கள். சரி, அந்த இறைவனுடைய மகிமையை உபன்யாசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றவங்க. சரி, இவர்கள் பண்டிதர்களா? தர்மத்தை படித்தால் மட்டும் பண்டிதன் அல்ல. அந்த தர்மம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி யார் ஒருவர் நடக்கிறார்களோ, அதை மற்றவர்களுக்கு யார் ஒருவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை பண்டிதன் என்று. தர்மம் தெரிஞ்சுண்டா பத்தாது, அந்த தர்மத்தின்படி வாழ்பவர் யாரோ அவரை பண்டிதர் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்களை கூறுவார்கள். ஆனால் அந்த அனுஷ்டானம் அப்படின்னு அதை நடைமுறைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் பல பேர் தவறி விடுகிறார்கள். அப்போது இது ரெண்டும் இணையும் பொழுது தர்மத்தை அறிய வேண்டும், அதை அனுஷ்டானம் செய்ய வேண்டும், அதை பிறருக்கு போதிக்கவும் வேண்டும். இந்த மூன்றையும் ஒரு சேர யார் ஒருவர் செய்கிறார்களோ அவரை பண்டிதர் அப்படின்னு சொல்றோம். சரி, நாஸ்திகர் அப்படின்னா யார்? நாஸ்திகர்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஆஸ்திகர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், நாஸ்திகர்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள். ஆனால் அவனை சுவாமி இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இருக்காரான்னு தெரியாது. அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? தன்னை ஒரு புத்திசாலி என காண்பித்து கொண்டு இறைவனே இல்லை, அந்த மாதிரி ஒரு சக்தி இல்லை, இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிண்டோ அதை தனக்குள் மட்டும் வைத்திருக்காது, அந்த ஆஸ்திகர்களை பார்த்து ஒரு ஏளனமாக பார்த்து அவர்களது மனது புண்படும்படி தன்னுடைய கருத்துக்களை பிரதிபலிப்பவன் நாஸ்திகன். அது அவங்க கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கலியுகத்தில் பேச ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த உலகத்தில் குழந்தையாக நாம் பிறந்த பொழுது சரி, நம் கண்முன்னே பல உறவுகள் நிழலாடுகிறது. ஆனால் அனைத்து உயிர்களையும் ஆதாரமாக இந்த உலகத்தில் நிலை பெற்று வாழ்வதற்காக ஒருவன் இந்த பூமியை படைத்திருக்கிறான் இல்லையா? அந்த பூமி நம்மை தாங்காவிட்டால் நாம் அதல பாதாளத்துக்கு சென்று போய் அந்த தாங்கும் சக்தி என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? சரி, ஆகாசம் எதுவும் கீழே விழுகல, நின்று கொண்டு இருக்கிறது அதே இடத்தில். அதே போல நமக்கு வெளிச்சத்தை சூரிய சந்திரர் மூலமாக கொடுத்து இந்த உலகத்தை காண வைத்திருக்கிறார் ஒருவர். சரி, மலை பகுதிகள், அதில் அற்புதமான மரங்கள், இவ்வளவு அழகாக அதை வளர்த்தவர் யார்? இது அனைத்தும் வளர்வதற்கு நீர் ஆதாரம் இல்லையா? எத்தனை இடத்தில் இயற்கையாக அந்த நீர்வீழ்ச்சிகள் இருந்து கொண்டு எவ்வளவு பசுமையான ஒரு விஷயத்தை நமக்கு கண்குளிர என்ன சொல்லுது பார்க்க முடிகிறது. இப்போ இந்த பூமின்னு சொன்னோம், ஆகாயம்னு சொன்னோம், நீருன்னு சொன்னோம், மலைகள்னு சொன்னோம், மரங்கள்னு சொன்னோம், அக்னி அப்படின்னும். அந்த அக்னி என்ற ஒன்று இல்லைன்னா பசியே இல்லை, நாம் சாப்பிட்டாலும் அதை ஜீரணம் செய்ய முடியாது. இதையெல்லாம் யார் தோற்றுவித்தார்? இயற்கையாக தானா வந்துருச்சா? மழை வந்து தானா வந்து நின்றுடுத்தா? மழை அந்தந்த மலைகள் அங்கங்கே வந்து தானாக நின்று அது தானாக விதைகளை வைத்து கொண்டு மரங்களாக வளர்த்து கொண்டு மழையே வா அப்படின்னா வந்துடுதா? அப்படின்னா இவை அனைத்திற்கும் ஒரு சூத்திரதாரி இருக்கிறான் இல்லையா? அவன் யார் என்று எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. ஆனால்
அவன் படைத்ததை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவன் யார் என்று தெரியாது, அவனுக்கு பேர் இருக்கா தெரியாது. ஆனா அனைத்து உயிர்களும், மனிதன் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்காக, அதற்கு ஆதாரமாக இவை அனைத்தையும் நமக்காக ஒருவன் ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறானே. அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு வேண்டிய அனைத்தையும் தாய் தந்தை அப்படிலாம் செல்றாங்க, குரு வைத்தியர், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மை வாழ்வதற்கு ஆதாரமாக ஒருவன், யாரோ ஒருவன், அவனுக்கு பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் இருந்து கொண்டு இத்தனை விஷயத்தையும் செய்திருக்கிறான் என்பதனையும் மறந்து அவன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருவர் இந்த உலகத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் நாஸ்திகர்கள் அப்படின்னு அற்புதமான பதிலை தர்மராஜன் கூறினான். மேலும் பல கேள்விகள் இருக்கின்றன, நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.